ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி வெண்ணிலா கிட்ட விஜயை உங்கூட நான் சேர்த்து வைக்கிறேன், ஆனால் நீ விஜயை எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வருவேங்கிற தகவல் எல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. வெண்ணிலா முதல்ல என்னென்னமோ பேசினாலும் கடைசியில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே விஜயோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஐயப்பன் வந்து கரெக்டாக வீடியோ எடுத்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து நீ விஜய் கூட என்னை சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. காவேரி இந்த விஷயத்தில் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ சத்தியம் பண்ண போகிற அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பசுபதியும் ராகினியும் வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு கடைசியில் இப்போ வெண்ணிலா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ காவேரி கிட்ட வந்து அதாவது அந்த விஜயோட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல ஐயப்பன், அவங்க வந்து நமக்கு தான் எல்லா எவிடன்ஸும் கிடச்சிருந்துச்சுல்ல, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் வெண்ணிலாவை காரில் கூட்டிகிட்டு போகும்போது ராகினி வந்து என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்கும்போது வெண்ணிலா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு பசுபதியும் ராகினி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நீ இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே உள்ளே போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகினி வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, பசுபதி வீட்டுக்கு. பசுபதி மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா என்ன நீங்கள் மட்டும் வரீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அவருமே ரொம்ப பயந்து போகிறாரு. ராகினி வந்து வெண்ணிலா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இங்கே வந்தால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தாத்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராரு. வழக்கம் போல் பசுபதி ரொம்ப திமிராக தான் பேசுகிறாங்க. இப்போ காவேரியும் வந்துடுறாங்க. இப்போ வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துக்கிட்டு வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் தெரியும், அதனால் வெண்ணிலாவால் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பசுபதி வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் போடணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் நடக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் கையெழுத்து போடுங்க நம்பிராஜன்ட்ட சொல்லும்போது இப்போ வெளியிலேருந்து ஒரு சத்தம், ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி உள்ளே வர்றதுக்காக வாசப்படியில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுமாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ விஜயை வந்து வெளியில் விட்டுருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடியாக முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரொமோலேருந்து ஸ்டோரியை கொஞ்சம் பெருசாக மூவ் பண்ணல அப்படின்னாலும் இன்றைக்கான எபிசோட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ காவேரிக்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆதாரமும் போய் இது வந்து மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பசுபதி அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ராதாவே நேரடியாக வந்து அதாவது இவங்க சித்தி இருக்காங்கல்ல அவங்களே நேரடியாக வந்து எல்லா நடந்த உண்மையும் சொல்ல போகிறாங்க. அப்போ தான் விஜய் வந்து விடுதலை ஆவார். அது நாளைக்கான எபிசோடில் செம்ம மாஸ் மூமெண்ட்டாக இருக்க போது. நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் தான் நமக்கு அது கொடுப்பாங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோவும் கொடுப்பாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயும் ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல, சரியாக ஓடவே மாட்டேங்குது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ண முடியும். அதனால் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கள். நிறைய நம்ம அதாவது தொடர்ந்து பார்த்தோம், லைக் பண்ணி பார்க்குறோம், கமெண்ட் பண்ணுறோன்னா மறுபடியும் இந்த சேனலோட பிரச்சனை சரியாயிடும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.